குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. சரிங்களா? நான் வந்து ஸ்ரீஹரி மேத்தமெட்டிக்ஸ் அகாடமி, ரங்கராஜன் டீச்சர் வந்து ரங்கராஜன். இது வந்து எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஸ்ரீஹரி மேத்தமெட்டிக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் பேஸ்ட் ஆன் தி லேட்டஸ்ட் சிலபஸ் நியூ டெக்ஸ்ட் புக் ஃபார் தி இயர் 2019-2020. சைலண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸில் கைடு ஆஸ் பர் தி லேட்டஸ்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற லேட்டஸ்ட் டெக்ஸ்ட் புக் தகுந்த மாதிரி கைடு இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸுக்கும் சொல்யூஷன்ஸ் இருக்குது. அது போக அடிஷ்னல் சம்ஸ் வந்து இதில் இருக்குது. உங்கள் புக்கில் இல்லாத சம்ஸ் வந்து இதில் இருக்குது ப்ராக்டிஸ்க்காக. சரி, ஓகே. இப்போ இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் குரூப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸ்ரீஹரி பிளாக் ஸ்பாட்டில் வந்து எங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். சரி, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கண்டென்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன், மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், ப்ராபபிலிட்டி, அல்ஜிப்ரா ஆஃப் ஈவெண்ட்ஸ், அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இதை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இது இன்றைக்கி இந்த கண்டென்ட்ஸ் தான் இருக்குது. இது சம்மந்தமாக நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டினா என்ன? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி லட்டின் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற விச் மீன்ஸ் ஏ பொலிட்டிக்கல் ஸ்டேட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற வார்த்தை வந்து லட்டின் வேர்டு. இது வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் ஸ்டேட்டை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு. டுடே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹஸ் பிகம் an integral part of everyone's life, unavoidable, whether making a plan of our future, doing a business, marketing research and preparing economic reports. எங்கெங்கெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ், மார்க்கெட்டிங் ரிசர்ச்சில் யூஸ் ஆகுது, எக்கனாமிக் ரிப்போர்ட்ஸ் தயார் பண்ணுற இடத்துல யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு இன் தி ஒப்பீனியன் போல்ஸ், டூயிங் அட்வான்ஸ்ட் ரிசர்ச் பண்ணுற இடத்துல யூஸ் ஆகுது. த ஸ்டடி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் scientific methods for collecting, organizing, summarizing, presenting, analyzing data and making meaningful decisions. இது வந்து என்னென்னலாம் இதில் ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கலெக்டிங் தி ஆர்கனைசிங் கலெக்ட் பண்ணுறோம், அப்புறம் அதை சம்மரைஸ் பண்ணுறோம், அப்புறம் அதை ப்ரெசென்டிங் பண்ணுறோம், அப்புறம் டேட்டாவை அனலைஸ் பண்ணி மீனிங்ஃபுல் டெசிஷன்ஸை மேக் பண்ணுறோம். இன் ஏர்லியர் கிளாஸஸ் வி ஹேவ் ஸ்டடிட் அபவுட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் 10th ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ப்ரெசென்டிங் தி டேட்டா இந்த டேப்லெட் ஃபார்ம், எப்படி கிராஃபிக்கல் ஃபார்மு டேப்லெட் ஃபார்மில் வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன டெஃபினிஷன்ஸ் இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன், டேட்டானா என்ன? த நியூமெரிக்கல் ரெப்ரசன்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இஸ் கால்டு டேட்டா. ஒரு நியூமெரிக்கல் ரெப்ரசன்டன் தான் ஒரு டேட்டானா என்னென்னா ஒரு நியூமெரிக்கல் ரெப்ரசன்டேஷன், அதான் வந்து டேட்டான்னு பேர். சரி, அப்சர்வேஷன், ஈச் என்ட்ரி இன் தி டேட்டா இஸ் கால்டு அன் அப்சர்வேஷன். ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம என்ட்ரி பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வேரியபிள், த குவான்டிட்டிஸ் விச் ஆர் பீயிங் கன்சிடர்ட் இன் இதெல்லாம் சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டா போதும், இதுக்கெலாம் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. த குவான்டிட்டிஸ் விச் ஆர் பீயிங் கன்சிடர்ட் இன் ஏ சர்வே ஆர் கால் variables. It is denoted by x at I, where I is equal to 1, 2, 3 up to etc. n. அடுத்தது frequencies, the number of times a variable occurs in a given data is called the frequency of that variable. It is denoted by f at I, where I is equal to 1, 2, 3 up to etc. n. அடுத்தது மீன் அப்படின்னா அன்குரூப்டு டேட்டா. இதுக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா வேர் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n எக்ஸ் அட் ஐ டிவைடட் பை n. மீன் குரூப்டு டேட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? ரெண்டு இருக்குது. அன்குரூப்டு டேட்டா வந்தால் மேலே இருக்கிற ஃபார்முலா, குரூப்டு டேட்டா வந்தால் அடுத்தது அதில் 3 ஃபார்முலா இருக்குது. டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n x at I f at I divided by sigma I is equal to 1 to n
effort I இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். B assumed mean method அது என்னென்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா x bar is equal to a plus sigma I is equal to 1 to n effort I di divided by sigma I is equal to 1 to n effort I where diங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா di is equal to x at I minus a. இதெல்லாம் சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் அது என்னென்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி இன்ட்டு சிக்மா ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n எஃப் அட் ஐ டிஐ டிவைடட் பை சிக்மா ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n எஃப் அட் ஐ வேர் டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை சி. அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு 7th ஒன் இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கிளாஸில் 12th ஸ்டாண்டர்டில். Dispersion is a measure which gives an idea about the scatteredness of the values. ஓகேவா? Different measures of dispersion: range, mean deviation, quartile deviation. Range அப்படின்னா என்னென்னா R is equal to L minus S. Coefficient of range L minus S by L plus S. If the frequency initial class is 0, then the next class will be considered for the calculation of range. Variation 12th one variation sigma square is equal to sigma I is equal to 1 to n xi minus x bar the whole square divided by n. Standard deviation for ungrouped data. Standard deviation எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஃபார்முலா 4 ஃபார்முலா இருக்குது. டைரக்ட் மெத்தட் எடுத்துக்கிட்டிங்கன்னா sigma is equal to root of sigma xi the whole square divided by n minus sigma xi by divided by n the whole square. Mean method sigma is equal to root of sigma di the whole square divided by n where di is equal to xi minus x bar. Assumed mean method sigma is equal to root of sigma di the whole square divided by n minus sigma di by n the whole square. Step deviation method sigma is equal to c cross root of sigma di the whole square divided by n minus sigma di by n the whole square. Mean of the first n natural numbers x bar is equal to n plus 1 divided by 2. Variation sigma square is equal to n square minus 1 divided by 12. Okay, next standard deviation of group data. Mean method sigma is equal to root of sigma fi di the whole square divided by capital N where n is equal to sigma f at I. Assume mean method sigma is equal to root of sigma fi di the whole square divided by capital N minus sigma fi di divided by n the whole square. Shortcut method or step deviation method ரெண்டில் எது கேட்டாலும் என்ன ஃபார்முலானா sigma is equal to c into root of sigma fi di the whole square divided by a capital N minus sigma fi di divided by n the whole square. Coefficient of variation cv is equal to sigma by x bar into 100%. Random experiment is an experiment in which the set of all possible outcomes are known. Second one exact outcome is not known. அதாவது எக்ஸாம்பிள் tossing a coin, rolling a die, selecting card from pack of 52 cards. Okay, sample space 19 sample space என்னன்னா the set of all possible outcomes in a random experiment is called a sample space. It is denoted by capital S. Next one 20 sample point. Each element of a sample space is called a sample point. அடுத்தது 21 tree diagram allow us to see visually all possible outcomes of a random experiment. Each branch in a tree diagram represent a possible outcome. Next 22 event. In a random experiment each possible outcomes is called an event.
23 trial. Performing an experiment once is called a trial. 24 equally likely events. Two or more events are said to be equally likely if each one of them has an equal chance of occurring. Certain event. 25th in an experiment the event which is surely occur is called a certain event. அடுத்து 26 impossible event. In an experiment if an event has no scope to occur then it is called impossible event. 27 mutually exclusive event. Two or more events are said to be mutually exclusive if they do not have common sample points. That is, events A, B are said to be mutually exclusive if A intersection B is equal to pi. 28 exactive events. The collection of events whose union is the whole sample space are called exactive events. 29 complementary events. The complement of an event A is the event representing collection of sample points not in A. Next, it is denoted by A dash or A complement or A bar. The event A and its complement A dash are mutually exclusive and exactive. 31 P of E is equal to N of E divided by N of S. 31 the probability of sure event is 1. The probability of impossible event is 0. The probability value always lies from 0 to 1. That is 0 less than or equal to P of E less than or equal to 1. 34th P of E plus P of E bar is equal to 1. 35 P of E bar is equal to 1 minus P of E. In a card spade வந்து 13 இருக்கும், clever 13, heart twin வந்து 13, joker வந்து 4, king வந்து 4, queen வந்து 4, diamond வந்து 13 இருக்கும். 37 A இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. A intersection A dash is equal to pi into A union A dash is equal to S. 38 if A comma B are mutually exclusive event then P of A union B is equal to P of A plus P of B. Next one P of A intersection B bar is equal to P of only A is equal to P of A minus P of A intersection B. 40 P of A bar intersection B is equal to P of only B is equal to P of B minus P of A intersection B. 41 if A and B are not two event P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. 42 if A comma B and C are any three events P of A union B union C is equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. ஓகே இது வரைக்கும் வந்து என்ன பார்த்தோம்னா ஃபார்முலாஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனோம்னா ஒர்க்ட் அவுட் எக்ஸாம்பிள்ஸ், ஒர்க்ட் அவுட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு மாடல் 1 உங்கள் புக்கில் இருக்கிற சம்மு இதில் இருக்கும், அது போக எக்ஸ்ட்ரா சம்ஸும் இதில் இருக்கும். மாடல் வைஸ் பிரித்து நாங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. மாடல் 1 ஃபைண்ட் தி range and coefficient of range. First sum 25, 67, 48, 53, 18, 39, 44. சரி, என்ன கேட்குறாங்கன்னா ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரேஞ்ச் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ரெண்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃபஸ்ட் சம். சரி, அப்போ சொல்யூஷன். இதுக்கு என்ன சொல்யூஷன்? எல்லுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம்லேருந்து எஸ்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா
18. அதாவது இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் நம்பர் வந்து எல், லார்ஜஸ்ட் நம்பர் வந்து எல், ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 18 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். அதை ரெண்டையும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எல்லுங்கிறது எல் ஈக்குவல் டு 67 லார்ஜஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 18. அது ரெண்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ தேர்ஃபோர் ரேஞ்ச் ஈக்குவல் டு முன்ன என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். அப்போ எல்லேருந்து எஸ்ஸை வந்து செப்பரேட் பண்ணிடலாமா. இப்போ 67 மைனஸ் 18 தட் இஸ் ஈக்குவல் டு 67ல் 18 மைனஸ் பண்ண எவ்வளவு 49. சரி, அடுத்து என்ன கேட்குறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னால் ஒன்றும் இல்லை, என்ன ஃபார்முலானா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். அப்போ எல் என்ன 67 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மைனஸ் 18 டிவைடட் பை எல் என்ன எஸ் என்ன 18 டிவைடட் பை 67 ப்ளஸ் 18 எல் ப்ளஸ் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் 18 வந்து எஸ் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 49, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 49 டிவைடட் பை 67 ப்ளஸ் 18 ரெண்டையும் ஆட் பண்ணால் 85. சரி, இப்போ இதை வந்து டிவைட் பண்ணணும். இது டிவைட் பண்ணுறது கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 0.576 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, செகண்ட் சம் 63, 89, 98, 125, 79, 108, 117, 68. ஓகேவா. சரி, இப்போ என்னுடைய சொல்யூஷன். இதில் இருக்கிறதே பிக்கெஸ்ட் நம்பர் என்ன, லார்ஜஸ்ட் நம்பர் 125. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 125. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 63. அது எப்படி வந்தது, ஸ்மாலஸ்ட் நம்பர், இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் 63. அதனால் எஸ் இஸ் ஈக்குவல் டு 63. தேர்ஃபோர் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் 125 மைனஸ் 63. 125லேருந்து 63 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், 42. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். அதே ஃபார்முலா தான், எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். அப்போது 125 மைனஸ் 63 டிவைடட் பை 125 ப்ளஸ் 63. 125லேருந்து 63 மைனஸ் பண்ணால் 62, சாரி 42, அங்கே மிஸ்டேக் இருக்குது. 42 42வா 62வா 62, 62ங்கிறது தான் கரெக்டு. 42 மேலே இருக்கிறது மிஸ்டேக் இருக்குது, 62 கிடையாது, 62 தான் கரெக்டு, 42 தப்பு. ஓகே, இப்போது 125 ப்ளஸ் 63 ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 188. ஓகே, இப்போது இதை சிம்பிளை பண்ணுங்கள். 31 பை 94ங்கிறது கிடைக்கும். 2 டேபிளில் சிம்பிளை பண்ணிங்கன்னா 31 பை 94. இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா 0.33. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் 36, 49, 52, 30, 45, 79, 80. இதில் எது பிக்கெஸ்ட் நம்பர், லார்ஜஸ்ட் நம்பர் என்ன 80, ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன 30. அப்போ ரேஞ்சு தேர்ஃபோர் ரேஞ்ச் என்னவாக இருக்கும், எல் மைனஸ் எஸ். அப்போ 80 மைனஸ் 30, 80 மைனஸ் 30 என்ன 50. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். அப்போ 80 மைனஸ் 30 டிவைடட் பை 80 ப்ளஸ் 30. அப்போ 50 பை 80 30 ஆட் பண்ணால் 110. இதை சிம்பிளை பண்ணால் 5th டேபிள் 5 பை 11. இதை டிவிஷன் பண்ணால் 0.454. ஓகே, நெக்ஸ்ட் சம் 43. பார்த்தீங்களா, அவங்க புக்கில் 2 சம் தான் இருக்கும், நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சம் எடுத்து போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான். 43, 24, 38, 56, 22, 39, 45. இப்போ சொல்யூஷன் எல் இஸ் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் நம்பர் என்ன 56, ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன 22. இப்போ தேர்ஃபோர் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ஸு எல் மைனஸ் எஸ்ஸு. அப்போது 56 மைனஸ் 22 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 34. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் எல் மைனஸ் எஸ்ஸு டிவைட் பை எல் ப்ளஸ் எஸ். அப்போது 56 மைனஸ் 22 டிவைடட் பை 56 ப்ளஸ் 22 ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் 34. இது ரெண்டையும் செப்பரேட் ஆட் பண்ணால் 78. ஓகே, இதோடு இந்த கிளாஸ் போகுது ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட்டு பார்ப்போம்.